தமிழ்நாட்டு மக்கள் தங்களின் மொழி அடையாளம் உரிமையை பாதுகாக்க வேண்டும். சமூக நீதி வரலாற்றில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு நெடிய வரலாறு உள்ளது என ராகுல் காந்தி பெருமிதம். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி மூலம் ஆலோசனை. வாக்குப்பதிவு நாளில் செயல்பட வேண்டிய விதம் குறித்து முதலமைச்சர் அறிவுறுத்தல். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே 24 மணி நேரத்தில் பதிலளிக்க தேர்தல் ஆணையம் கெடு. பிரதமர் மோடி குறித்து அவதூறு பேசியதாக தேர்தல் ஆணையத்தில் புகார். தேர்தலை ஒட்டி குஜராத் மாநிலம் சூரத்திலிருந்து மேற்கு வங்கத்திற்கு சிறப்பு ரயில் இயக்குவதற்கு எதிர்ப்பு. தேர்தல் ஆணையத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் புகார். அன்புமணி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து வழக்கு. போலியான ஆவணங்களை அளித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் உதவியாளர் சுவாமிநாதன் மனு. தேர்தல் நாளில் முக்கிய சாலைகளில் காவல்துறை ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும். வாக்குப்பதிவு மையங்களில் பெண் காவலர்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தாவேக தலைவர் விஜய் கடிதம். சென்னை அடுத்த தாம்பரத்திலிருந்து வண்டலூர் வரை 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசல். வாக்குப்பதிவுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல வாகனங்களில் பொதுமக்கள் புறப்பட்டதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு. தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் இவிஎம் இயந்திரங்களை பொருத்தும் பணி தீவிரம். வாக்குப்பதிவு சுமூகமாக நடத்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நடவடிக்கை. ஜனநாயக கடமையாற்ற திருப்பூரிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. தமிழகத்தில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் 1.47 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணி. பதற்றமான 6300 இடங்களில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு. தமிழகம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடி மையங்கள் அமைப்பு. 5,949 பதற்றமான வாக்குச்சாவடிகள் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சுனா பட்நாயக் தகவல். தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். தமிழ்நாட்டில் மற்றும் 100.2 கோடி ரூபாய் ரொக்கமாக சிக்கியதாக தேர்தல் ஆணையம் தகவல். வாக்குப்பதிவு வீடியோவை வெளியிட்டால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இந்திய தேர்தல் ஆணையம் கடும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் இன்று 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 105 டிகிரி வெயில் சுட்டரித்தது. தமிழகத்தில் நாளை வாக்குப்பதிவு நாளில் பல இடங்களில் வெயில் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் 100 டிகிரி வெயில் சுட்டரிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் பாஸ்கர ராவ் வயது மூப்பு காரணமாக காலமானார். 31 நாட்கள் மட்டும் ஆந்திர முதலமைச்சராக இருந்தவர் நாதன்லா பாஸ்கர ராவ். புதுச்சேரியில் சுட்டரிக்கும் வெயில் காரணமாக முன்கூட்டியே அனைத்து பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை அறிவிப்பு. வருகின்ற 27ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை. குஜராத் மாநிலம் வால்சாத் அருகே விழாவுக்கு சென்றவர்கள் பயணித்த வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழப்பு. விபத்தில் காயமடைந்த 40 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை. டெல்லியில் பஞ்சாபி பாக் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள லிப்ட் தயாரிக்கும் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. தீ கட்டுக்கடங்காமல் பரவியதால் பெரும் சேதம். நேபாள உள்துறை அமைச்சர் சுதன் குருங் பதவி விலகினார். பண மோசடியில் சிக்கிய தொழிலதிபருடன் அமைச்சர் தொடர்பில் இருந்ததாக குற்றச்சாட்டு. ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 2 இந்திய கப்பல்களை சிறைபிடித்தது ஈரான். அமெரிக்காவின் போர் நிறுத்த நீட்டிப்புக்கு இடையே குஜராத் வரை இருந்த 2 கப்பல்கள் சிறைபிடிப்பு.